ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 கடந்த 5 வருடங்களாக கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் கேள்விகள் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மொத்தம் 500 கொஷின்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து 360 கொஷின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். இன்னும் வந்து ஒரு 140 கொஷின் தாங்க இருக்குது. ஸோ இப்போ நம்ம எந்த இயற்கான கொஷினில் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 குரூப் 4 பொதுத்தமிழ் கேள்வியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷினுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லைனா ஆல்ரெடி பாதி படிச்சிருக்கீங்க, இன்னும் படிக்கல. ஸோ எந்த கேட்டகரியில் இருக்கவங்களா இருந்தாலுமே சரி, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எப்படியும் இந்த தடவை எனக்கு போஸ்டிங் கிடைக்காதுங்க, எதுக்குங்க தேவையில்லாமல் படிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிற விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவல் வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ என்னன்னா, நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருக்கக்கூடிய 20+ நாளில் பொதுத்தமிழுக்கான 100 கொஷினை மட்டும் தயவு செஞ்சு கவர் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதே தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். பொதுத்தமிழுக்கான 100 கொஷினை மட்டும் நீங்கள் பக்காவாக இப்போ முடிச்சிட்டிங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் உங்கள் கையில் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ எப்படியாவது தத்தியாவது கண்டிப்பாக படிக்கலாங்க. 20+ டேஸில் வந்து கம்பல்சரி வந்து உங்களால் இந்த 100 கொஷினுக்கு வந்து ரெடி ஆக முடியும். தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கும். அடுத்து வந்து என்ன சொல்லுவீங்க, என்கிட்ட புக்கு இல்லைங்க, 20 நாளில் புக்கை ரெடி பண்ணுறதுக்குள்ளே எக்ஸாமே வந்துடும் தட்டி கழிப்பீங்க. இன்கேஸ் புக்கு இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து புது புக்குக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்குது, பழைய புக்குக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக படிக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஆஃபர்ஸ் என்னன்னு கேட்டு அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து தாராளமாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த ரீசன்ஸும் சொல்லாமல் அட்லீஸ்ட் இன்னிலேருந்தாவது நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம். மடங்கள் அப்படின்னா என்னதுங்க? சிங்கம். அடுத்தது, அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திலக்கோவை. ஸோ அகநானூரில் மொத்தம் எத்தனை பகுதி இருக்குது? 3 இருக்குது. களிச்சியான நிறை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை. அதில் கடைசி பகுதி வந்து நித்திலக்கோவை. அதனால் லாஸ்ட் 100 பாடல்கள் எதில் வருது? நித்திலக்கோவையில் வருது. அடுத்தது, குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் யாருங்க? பூரிக்கோ. குறுந்தொகைங்கிற நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. அடுத்தது, உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் அவ்வியச எது? திருக்குறள் தான். உத்தரவேதம் அப்படிங்கிறது என்னது? திருக்குறள். அடுத்தது, பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. ஏலாதி, ஆசாரக்கோவை, திரிக்கடுகம், சிறுபஞ்சமூலம். இந்த ஏலாதி, திரிக்கடுகம், சிறுபஞ்சமூலம் எல்லாமே மருந்து பொருள்களை வந்து பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஆசாரக்கோவைங்கிறது எதை வரும்? ஒரு 8 கருத்துக்களை வந்து உள்ளடக்கி வந்து வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருந்தாலுமே இவங்க 3 பேர் வந்து மருந்து பொருட்களை வச்சு சொல்லக்கூடியவங்க. அதிலிருந்து ஆசாரக்கோவை வந்து நமக்கு வேறுபட்டது. ஓகேங்களா? சரி, அடுத்தது இன்றைக்கான 6th கொஷின். திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னா மருதகாசி. ஓகேங்களா? திரைக்கவி திலகம் அப்படிங்கிறவர் மருதகாசி. ஓகே, இப்போ இதிலேருந்து உங்கள்கிட்ட என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு ஒரு சிறப்பு பெயர் இருந்துச்சு, அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். உடுமலை நாராயண கவிக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருந்துச்சு, அது என்னன்னு தெரிஞ்சதுனாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது, சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதகம் அப்படின்னா சதம் அப்படின்றத எதை சொல்லுவோம்? 100ன்னு சொல்லுவோமா? அப்போ சதகம் அப்படின்னாலே நீங்கள் சதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 100 பாடல்கள். ஓகேங்களா? அடுத்தது 8th கொஷின். வசன நடை கை வந்த வல்லாளர். அடுத்த கொஷின் பாருங்கள். புதுநெறி கண்ட புலவர். அடுத்தது தைரியநாதர். அடுத்தது காந்திய கவிஞர். ஸோ அப்வியஸாக எல்லாருக்குமே காந்திய கவிஞருங்கிறது நாமக்கல் கவிஞர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அப்படியே வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஆப்ஷனில் வந்து செக் பண்ணணும். அப்போது 4வது கேள்விக்கு ஆப்ஷன் 2ங்கிறது இந்த ஏங்கிற ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சும் உங்களால் ஈஸியாக ஆப்ஷன்ஸை போட முடியும். இருந்தாலும் இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத முழுசாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வசன நடை கை வந்த வல்லாளர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர். ஓகேங்களா? அடுத்தது, புதுநெறி கண்ட புலவர்னா ராமலிங்க அடிகளார். தைரியநாதர் அப்படிங்கிறவர் யாருங்க? வீரமா முனிவர். அப்போ ஆன்சர் வந்து 3142. அடுத்தது 9th கொஷின். ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்னென்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இவரை பற்றின ஒரு நோட்ஸ் வந்து நம்மளோட புக்கில் வந்து லாஸ்ட் புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, மொழித்திறன் பயிற்சியில். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது, சிறுமலை பூம்பாறை, ஆற்காடு பனையபுரம், ஆத்தூர் கடம்பூர், கீழ்கரை நீலாங்கரை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எந்த நிலத்தை வந்து பேஸ் பண்ண ஊர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம். சிறுமலைங்கிறது என்னதுங்க? மலை. அப்போ என்ன வந்துடும்? குறிஞ்சிக்கு வந்து வந்துடும். ஆற்காடு அப்படிங்கிறது வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா முல்லை. அடுத்தது, ஆத்தூர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா மருத நிலம். அப்போ அப்படியே அடுத்து பேசினது கீழக்கரைனா, சாரி தப்பாக மார்க் பண்ணிட்டேன். கீழக்கரை அப்படிங்கிறது வந்து எங்கெங்கே வருது? நெய்தலுக்கு வந்து வந்துடுது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எதை மார்க் பண்ணோம்? குறிஞ்சியை வந்து மார்க் பண்ணோம். அடுத்து வந்து ஆற்காடு வந்து முல்லையை மார்க் பண்ணோம். அடுத்து ஆத்தூர் அப்படிங்கிறது மருத நிலத்துக்கு வந்து மார்க் பண்ணோம். லாஸ்ட்டாக கீழக்கரை வந்து நெய்தலுக்கு வந்து மார்க் பண்ணோம் 2. அப்போ 3142ங்கிறது நம்மளோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது 11வது கேள்வி. இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவர் யார்? சின்ன வயசுலேருந்து எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறது தான். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னவங்க யார்? ஔவையார்.
அடுத்து வந்து பாருங்கள் 12th கொஸ்டின். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப். ஓகேங்களா. அடுத்தது 13வது கேள்வி. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன். ஸோ இப்போது சிறந்த நூலகவியலாளர், அதாவது சிறந்த நூலக படிப்பாளருக்கு என்ன விருது வழங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசு அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட தேசிய நூலக நாள் வந்து என்றைக்குன்னு தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அது எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது 14வது கேள்வி. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல். வினையே ஆடவர் குயிர் அப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. அடுத்தது 15வது கேள்வி. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார். ஓகேங்களா. அடுத்தது 16வது கேள்வி. பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் அண்ட் ஜாவா. ஓகேங்களா. பொங்கலை வந்து அறுவடை திருநாளாக கொண்டாடக்கூடிய வேறு கண்ட்ரிஸ் வந்து ஜப்பான் அண்ட் ஜாவா. அடுத்தது இங்கு உடல்நிலை மெய்மயக்க குறிக்கும் சொல். உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றார். ஓகேங்களா. உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்து எதுனா உற்றார். அடுத்தது இன்றைக்கான 18th கொஸ்டின். 2 சீர்களான அடி, 4 சீர்களான அடி, 5 சீர்களான அடி, 5க்கும் அதிக சீரடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சீர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறளடி. ஓகேங்களா. ஸோ 1 சீர் 2 சீர். ஓகேங்களா. 2 வரியில் வரக்கூடியதான நமக்கு திருக்குறள், அதான் வந்து குறளடி. அடுத்தது 4 சீர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அளவடி. அடுத்து 5 சீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெடிலடி, 5க்கும் மேலேனா களி நெடிலடி. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஃபஸ்ட்டு குறளடி, அடுத்தது வந்து அளவடி, அடுத்தது நெடிலடி, அதுக்கப்புறம் வந்து களி நெடிலடி. சொன்னோமா 3 4 1 2. அடுத்தது 19th கொஸ்டின். அங்காப்பு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயை திறத்தல். அங்காப்பு அப்படிங்கிறது வந்து வாயை திறத்தல். அடுத்து இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின். கார்குலாம் எனும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை. ஸோ இதிலிருந்து என்ன கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா வேற்றுமை உருபுகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு வேற்றுமைக்கும் என்னென்ன உருபு அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6ஆம் வேற்றுமை தொகை. ஸோ இதுலேருந்து இன்னொன்று என்ன கேட்குறேன் அப்படின்னா தொகை நிலையில் எத்தனை வகை இருக்குது, தொகா நிலையில் எத்தனை வகை இருக்குதுன்னு தெரிஞ்சதுதான் அதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கான 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். மொத்தமாக 380 கொஸ்டின் முடிச்சிட்டோங்க. இன்னும் நம்மக்கிட்ட வந்து ஒரு 120 கொஸ்டின், இன்னும் ஒரு 6 கிளாஸில் இந்த 120 முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மொத்தமாக பொதுத்தமிழில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிருப்போம், 500 கொஸ்டின்ஸ் படிச்சிருப்போம். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ தமிழ் இப்போ தாங்க ஆரம்பிக்கவே போகிறேனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக நீங்கள் 100 கொஸ்டினை வந்து உங்களோட கைவசம் வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து குரூப் 2 வரதுக்குள்ளே இன்னொரு 100 கொஸ்டின், அதாவது மேக்ஸும் அடுத்து சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே சேர்த்து தாராளமாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக வந்து டைம் இருக்கும். அதான் 110 நாள் நமக்கு இருக்குமேங்க, ஈஸியாக படிச்சிடலாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது. நீங்கள் தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பீங்க. ஏன்னா அப்போ அந்த டைமில் என்ன சொல்லுவாங்க, தமிழ் படிங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ இப்போவே நீங்கள் தமிழ் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தமிழில் 1000 தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் அந்த டைமில். ஓகேங்களா. அப்போ அவங்க சொல்லக்கூடிய தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் எப்போயோ கொடுத்து முடிச்சுருந்துருப்பீங்க. அதை நல்லபடியாக வந்து ரிவிஷனும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் உங்கள் கையில் மேக்ஸும் ஜிஎஸும் வந்து படித்து முடிக்கிறதுக்கு டைம் ரொம்பவே வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக தமிழில் வந்து படிங்க. உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எது தேவைப்படுது அப்படின்னாலுமே நம்மளோட சேனலை வந்து கேட்டிங்க அப்படின்னா சாம்பிள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சாம்பிளை பார்த்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து உங்களுக்கு வாங்கலாமா வேணாமாங்கிற டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து புது சமச்சீர் புக் எல்லாமே முடிச்சிட்டேங்க, பழைய தமிழ் நான் படிக்கவே இல்லை, படிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஜிஎஸ்லாம் எனக்கு நிறையா இருக்குங்க, என்னால் இப்போ வந்து பழைய தமிழ்லாம் படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சூப்பரான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்துருக்குங்க. ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை மட்டும் கடகடன் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நம்மள்கிட்ட சிம்பிளாக வந்து இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் அது மட்டும் கூட நீங்கள் வாங்கி வச்சு பழைய தமிழையும் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அப்படியே சைட் பை சைடும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுமே அப்பப்போ பாருங்கள். ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஏதாவது வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணிவிட்டு உங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டே நீங்கள் கேட்டாலும் கேட்கலாம். இல்லை ஃப்ரீ டைமில் நீங்கள் படுத்திருக்கீங்க செஞ்சுருக்கீங்கன்னா அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் வச்சு அப்படியே கேட்டுக்கிட்டே வந்து வந்தீங்கன்னா கூட ப்ரீவியஸ் கொஸ்டினும் ஒரு பக்கம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து என்ன பண்ண போகிறோங்க,
ஒரு 25 வீடியோலே வந்து 500 கொஷின்ஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து மிஞ்சி போனால் எவ்வளோ நேரம் வரும், ஒரு 6 நிமிஷம் இருக்கும் ஒரு 20 கொஷின்ங்கிறது. ஸோ சைட் பை சைட் நீங்கள் வந்து தமிழை ஃபிங்கர் டிப் கொண்டு வந்த மாதிரி இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்பில் வந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து தமிழில் படிக்க ஆரம்பிங்க. தமிழில் குரூப் 4க்கு வந்து முடிச்சு வச்சிட்டிங்கனாலே ரொம்பவே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.